1/2 முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. மதுரை விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்யும் திட்டத்திற்காக மறுவாழ்வு மற்றும் மறு குடியமர்வு குறித்த எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சின்ன உடைப்பு கிராம மக்களை வெளியேற்றும் நடவடிக்கையில் காவல்துறை ஈடுபடுவதாக அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு கொடுத்துள்ளனர். அந்த மனுவில் விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்கான அறிவிப்பு 2009 வெளியிடப்பட்டு அனைவருக்கும் இழப்பீடு வழங்கப்பட்டதாகவும் மறுவாழ்வு மற்றும் மறு குடியமர்வு குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொழிலக பயன்பாட்டிற்காக நிலம் கையகப்படுத்தும் போது மறுவாழ்வு மற்றும் மறு குடியமர்வு செய்து தருவதை 2013 கொண்டுவரப்பட்ட நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் உறுதிப்படுத்துவதாகவும் சின்ன உடைப்பு கிராம மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் நடவடிக்கையில் மட்டுமே காவல்துறை ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டி மறுவாழ்வு மற்றும் மறு குடியமர்வு செய்து தராமல் 1997 ஆண்டு நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தை அமல்படுத்துவது செல்லாது என உத்தரவிட கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த வழக்கு விசாரணையில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கான நிலம் 2009 கையகப்படுத்தப்பட்டு அரசு அனைத்து மக்களுக்கும் இழப்பீடு வழங்கிவிட்டதாகவும் 2013 அமலுக்கு வந்த சட்டத்தை மேற்கோள் காட்ட முடியாது என்றும் அரசு சார்பில் கூறப்பட்டது. இதையடுத்து வழக்கு தொடர்பாக தமிழக வருவாய்த்துறை செயலர், நில நிர்வாக பிரிவின் இயக்குநர் மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.